உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவில் கூட சொல்லலாம் ஷிஃப்டிங்னு ஒன்று இருந்தது. ஒரு படம் எல்லா ஊர்லேயும் ஓடி முடித்து அந்த ரீல் தேஞ்சு போகிற அளவுக்கு வந்துட்ட பிறகும் அதை திரும்பவும் எடுத்து ஒரு தேட்டரில் ஒரு ஊரில் திரும்ப ஓட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் ஷிஃப்டிங். ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும், மறுபடியும் கூட்டம் ஜேஜேன்னு இருக்கும். அது காரணம் என்னன்னா சினிமாவை தவிர பொழுதுபோக்கு அப்போ கிடையாது. இந்த ஷிஃப்டிங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்டு அடித்த படமாக தான் இருக்கும். உனக்கு அந்த ஷிஃப்டிங் படங்களை எடுத்து ஓட்டி சம்பாதிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. சில திரையரங்கெல்லாம் ஷிஃப்டிங் தேட்டர்னே பேர் அதுக்கு. அதுதான் இப்போ காலப்போக்கில் மாதிரி ரீரிலீஸாக மாறி இருக்கோன்னு தெரியல. இன்னைக்கு சினிமாவே வேற விதமாக மாறி போச்சு. ஆனால் அந்த ரீரிலீஸ்ன்ற ஒரு விஷயம் இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தது. இது நல்லதா கெட்டதாத்தை தாண்டி தமிழ் சினிமாவை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் இது சரியான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ப்ரொடியூசரை நீ வரமாட்டாங்க, இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல. தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு விதத்தில் எந்த ரீரிலீஸ் ஓடும் எது ஓடாதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு புது படம், ஒரு 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 மாஸ் ஹீரோடைய படம், அந்த படம் இட்டு அந்த படம் ஓடுது அப்படின்னா அதுதான் கொண்டாட்டம். பாருங்க, அந்த ஜனவரியில இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 34 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. 34 படத்துல ஒரு 3 படம் தான் தியேட்டருக்காரங்களுக்கு லாபம்னு சொல்ல அளவுக்கு ஓப்பனாகவே தியேட்டருக்காரங்க சொல்றாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜனநாயகன்னு ஒரே ஒரு படம் தாங்க. இந்த 9ஆம் தேதி அந்த படத்தை விட்டு வந்திருந்தா இன்னைக்கு ஓடி முடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு எவ்வளோ கலெக்ஷன் வரைக்கும் பேசி அதை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதை போட்டு ஏன் நிறுத்துறாங்க, அதை போட்டு ஏன் மக்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியல. உண்மையிலே சென்சாரில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது? இது ஜனநாயகனுக்கான பிரச்சனையா, விஜய்க்கான பிரச்சனையா, விஜயோடைய வளர்ச்சியா, விஜயோடைய அரசியல் எழுச்சியா, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, இதுக்குள்ளே வருவோம் நம்ம. ரீரிலீஸ், அதுவும் இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரீரிலீஸு கேட்டு 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 என்ன பாகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த எல்லா ரீரிலீஸும் போடிருதா அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா. அதை தாண்டி இங்கேயும் இந்த ரீரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் தான் மறுபடியும் நிற்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கில்லி படம் ஏற்கனவே ரீரிலீஸ் ஆயிடுச்சு. ரீரிலீஸ் ஆன படத்தை மறுபடியும் 20ஆம் தேதி போடுறாங்க அப்படின்னா என்னையா இது, என்ன மேஜிக்கியா? அது தகுதியான படம் தான். ஒரு பக்கம் மங்காத்தா அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சு, படையப்பா பிச்சு உதறிட்டு போயிடுச்சு. அதை தாண்டி நீங்கள் கில்லிய கேடிவியில் பார்த்துருப்பாங்க, ஓடிடியில் பார்த்துருப்பாங்க, மொபைல் ஃபோனில் பார்த்துருப்பாங்க, அதனுடைய ரீல்ஸை பார்த்துருப்பாங்க, அது சம்மந்தமாக மீம்ஸை பார்த்துருப்பாங்க. ஏன் நிறைய பேர் இந்த கில்லி ரிலீஸ் ஆனப்போ பல பேருக்கு இது ஒக்கடு படத்தினுடைய ரீமேக்குன்னு அப்போ தெரியாது. இப்போ மீடியாக்கள் மாதிரி இல்லை. அது தெரிஞ்ச பிறகு மகேஷ் பாபுடைய ஒக்கடு படத்தெல்லாம் தேடி போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் விஜயோடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கமர்ஷியல் படம். இன்னைக்கு நீங்கள் இந்த ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் போயிட்டு சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, சினிமாவுடைய நாலேஜை வளர்த்துக்கிறீங்க, ரைட், நல்ல விஷயம். ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி ஆரம்பத்திலேருந்து அந்த படம் எண்டு கார்டு போடுற வரைக்கும் எப்படி ரசிகர்களுக்கு விறுவிறுப்பாக அதோடைய எசன்ஸ் குறையாமல் எப்படி கொண்டு போனோம் ஒரு கமர்ஷியல் படத்தை அப்படின்றதுக்கு கில்லி மிகப்பெரிய உதாரணங்க. அந்த படம் நான் ஒக்கடு படமே அங்கே தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதை இன்ச் பை இன்ச்சு கூட மாற்றக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா இந்த படம் கண்டிப்பாக தமிழில் ஹிட்டுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். தர்ணி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு அந்த விஜய் வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீடு மகாபலிபுரத்தில் செட்டு போட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸோட. அந்த செட்டு காமிக்கிறதுக்காக ப்ரெஸ் நாங்கள் ஒரு 20-25 பேர் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அப்போ பெரும்பாலும் சொன்னது ஒரு படத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியுது. உண்மையிலே விஜய் செம்ம பீக்கில் இருக்கார். அந்த நேரம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அப்போ ஏஎம் ரத்னம் ப்ரொடியூசர் சொன்னார், இது இவ்வளோ கோடியில் செட்டு போட்டிருக்கோம், அவ்வளோ கோடியில் செட்டு போட்டிருக்கோம். பொதுவாக செட்டு அப்படின்னு போட்டுட்டா நீங்கள் இது மாதிரி பத்திரிகையாளர்களோ இல்லை பார்வையாளர்களோ சில பேர் அனுமதிச்சாங்கன்னு வச்சுங்க, எங்க அங்கே மேலே ஏறாதீங்க, எங்க இது தொடாதீங்கன்னுவாங்க. என்னன்னா அது டம்மியாக போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஆர்வத்தில் அது ஒரு அருவியோ, அது ஒரு மலையோ, அது ஒரு வீடோ நினச்சி ஏறிட்டிங்கன்னா பசுக்குன்னு உள்ளே விழ வேண்டியது தான். ஆனால் இதில் தத்ரூபமாக அதுக்கு பில்டிங்கே கட்டிகிட்டு இருக்கலாம் பொழுது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செட்டு போட்டுருந்தாங்க. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. படமாக சூப்பர் டூப்பர் ஹிட்டு.
ஒரு விஜயோட கேரக்டர், அதை தாண்டி ஒரு த்ரிஷாவோட ஒரு அறிமுகம், அந்த படத்தில் அறிமுகமான அந்த சீனு, முத்துப்பாண்டின்ற ஒரு கேரக்டர், அந்த முத்துப்பாண்டி மதுரையில் எவ்வளோ பெரிய வசாது, அப்படியாப்பட்ட ஒரு ஆளை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இருந்து கழுத்தில் துண்டை போட்டு பனியனோட இழுத்துன்னு வந்த ஹீரோ, அதன் பின்னணியில் ஹீரோவுக்கு அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்படியா போகிற அந்த படம் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, சீனுக்கு சீன் வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது கதையும் கண்டென்ட் அதுவாக இருக்கும். ஏற்கனவே ரீரிலீஸில் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆகிடுச்சு, திரும்பவும் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்திற்கு இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி போடுன்ற சாங்கை உண்மையிலே அப்போ இருக்க லைட் மியூசிக்கில் அத்தனை பேரும் பாடி தள்ளினாங்க வந்து. அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. இப்போ சில நாட்களுக்கு முன் ரிலீஸ் ஆன இந்த கில்லி ரீரிலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை ஒன்ஸ் மோர்னு கேட்டு தேட்டர் அதிர விட்டுருக்காங்க. அதனால் சரி, மறுபடியும் வந்து ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு ரெண்டாவது ஒரு ரீரிலீஸ் அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது 27ஆம் தேதி ஒரு வழியாக தெரி படம் ரீரிலீஸ் ஆகுதுங்க. ஒரு வழியாக அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு படத்துக்கு டேட் போட்டு தள்ளி போகிறது வேற, ஒரு ரீரிலீஸுக்கு டேட் போட்டு தள்ளி போனது இந்த தெரி படத்துக்காக தான் இருக்கும். பொங்கலுக்கு வரா மாதிரி இருந்தது, ஜனநாயகம் வருது அப்படின்னு ஒன்னே கலைப்புலி தான் அது அப்படியே ஒதுங்கிட்டார். சரி, ஜனநாயகம் லேட் ஆகும், அது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒன்னே அடுத்த வாரம், பொங்கலுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் டேட் போட்டார். திரௌபதி 2 படத்தினுடைய டைரக்டர் மோகன்ஜி ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அண்ணன், இது மாதிரி நான் பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை பண்ணியிருக்கிறேன், ஒரு முக்கியமான படம், இந்த படத்துக்கு நீங்கள் ரீரிலீஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வசூலை பாதிக்கும், ஏன்னா மங்காத்தா ஆல்ரெடி ரிலீஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்படியே சரி ஓகே தம்பி அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டார். எல்லாம் ஒரே வண்ணாரப்பேட்டைக்காரங்க, அது ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ரீரிலீஸ் கொண்டு வரலான்னு பார்த்தா ஜனநாயகன் பிரச்சனை தீர்ந்து போச்சுங்க, முடிவாயிடுச்சு. இதோ வந்துடும், அதோ வந்துடும், அங்கே வந்துடும், இங்கே வந்துடும். மிக முக்கியமாக வருகிற 20ஆம் தேதி 27ஆம் தேதி ஜனநாயகம் வந்துடும் அப்படின்போது நிறைய பெரிய படங்கள்லாம் அப்படியே ஓரங்கட்டிடுச்சு. நல்ல கதையம் சூழல படங்கள்லாம், சின்ன படங்கள் அதெல்லாம் கூட அப்படியே ஓரமாக நினைச்சு, ஏன்னா தாங்க முடியாது, ஜனநாயகனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதுக்கு திரும்பவும் சொன்னான்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் என்கின்ற ஒரு நடிகர். அப்படியே கூட வச்சுப்போம், நீங்கள் தலைவர் அந்த விஷயத்துக்கு வரும். ஒரு மாஸ் ஹீரோ, 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ, இன்னும் லைம் லைட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் படம் பூஜை போட்ட அன்றைக்கே வந்து ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு. ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு வெளிநாடுகளுக்கு போகிற ரசிகர்கள் உள்ள ஒரு நடிகர்னா அவர் தான். என் கடைசி படம் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அது எந்த வேளையில் வந்து அந்த என் கடைசி படம் இதுதான் சொன்னாரோ அந்த படத்தையே வெளிவிட முடியாமல் ஆயிடுச்சு, வந்து அந்த மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு. சரி, இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். இந்த படம் ரைட்டு ஓகே, பொண்ணு வந்து ரிவைசிங் கமிட்டி பார்க்காத போது தெரி படத்தை விட்றான்ட்டு. இப்போ இந்த தெரி படம் ரீரிலீஸ் வர்றதுனால இன்னும் சில படங்கள்லாம் அப்படியே இதுவாகிடுது. இல்லை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு எதிராக ஏங்க இந்த சிவகார்த்திகேயனை நீங்கள் வந்து இடையில போட்டு இது மாதிரி ஏன் தேவையில்லாமல் யாருன்னு இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே ஏன் நீங்கள் வந்து அதை ஒரு மோதலை உருவாக்குறீங்க? அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு விஜய் அண்ணன் துப்பாக்கி கொடுத்துட்டாரு, நான் துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் புட்டுன்னு சுற்று போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி கிடக்கிறாரு. இல்லை, நான் தான் அடுத்த தளபதி, எனக்கு வந்து இனிமேல் வந்து தளபதின்னு பேனர் வைங்க, ரசிகர் மன்றத்தில் வந்து போஸ்டர் அடிங்க. நிச்சயமாக வாய்ப்பே இல்லை ராஜா. சிவகார்த்திகேயனுக்கு யதார்த்த சூழ்நிலை தெரியும். சிவகார்த்திகேயன் ஒரு என்ன சொல்கிறது, கையை ஊறி கரணம் போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சூழ்நிலை தெரியும். இந்த இடம் ஒன்றும் சாதாரணமாக நமக்கு கிடச்சில்ல. அதை தாண்டி விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள், அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், விஜய் சாரை இடத்த பிடிக்கிறதுக்கெலாம் நான் இன்னும் காலங்காலமாக சினிமாக்குள்ளே இருக்கணும், அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் உண்மை. விஜய்க்கு அவங்க அப்பா இருந்தார், எஸ்ஏசி இருந்தார், அவர் வந்து பின்புலமாக இருந்தார், அவர் வந்து சப்போர்ட் பண்ணார், அவர் தான் வளர்த்து விட்டார். அப்படின்னா எத்தனையோ நடிகர்களுக்கு அவங்களுடைய கலை வாரிசுகள், கலை அப்பாக்கள், பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே வந்து வந்துடுறாங்களா? சினிமாவில் உழைக்கணும், அதை தாண்டி அதிர்ஷ்டம் வேணும், ரசிகர்கள் ஏற்றுக்கணும், மக்கள் ஏற்றுக்கணும். இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நடிகராக மாறிட்டார். தெரி படத்துக்கு அப்படி என்னையா வந்து இவ்வளோ பெரிய ஆர்வம் அப்படின்னா, இங்கே தெரி படமும் பாருங்கள், இந்தியில் ரீமேக் ஆகிடுச்சு அந்த படத்தை. அப்புறம் வந்து மற்ற மொழிகள் ரீமேக் ஆகிடுச்சு. ஓடிடியில் போட்டு அடித்து துவச்சாச்சு, டிவியில் போட்டாச்சு, மொபைலில் ரீல்ஸாக பார்த்தாச்சு இன்றைக்குள்ள பசங்க. ஆனாலும் இதை ரீரிலீஸாக வருதுன்னா அதன் மீதான எதிர்பார்ப்பு காரணம் என்னென்னா,
அந்த படத்தினுடைய கண்டென்ட் தான். அட்லி டைரக்ஷனில் இணையா கண்டென்ட் வந்து விஜயகாந்த் நடித்த சத்ரியன் படத்தை தான் அவர் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு வந்து அப்படின்னு விமர்சனம் இந்த படம் வரும்போதே இருந்தது. வேற என்ன கதை வந்து, பெரிய கதை வந்து தெரியுன்றீங்க. சரி, சுட்டு எடுத்தாரோ சுடாமல் எடுத்தாரோ இன்ஸ்பயராக எடுத்தாரோ எல்லாம் ரைட்டு. ஆனால் அதை தாண்டி அந்த ஹீரோக்கு எப்படி அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதாங்க தெரிக்கான மிக முக்கியமானது. இல்லை, அட்லியோட திறமையே அதுதான், மிகப்பெரிய திறமையே தான். ஏன்னா அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தான் ஷாருக் கான் அட்லி கிட்ட கதையே கேட்டது. அட்லி கிட்ட பேசுனதே அதுக்கப்புறம் தான். ஒரு சங்கர் கிட்ட உதவியாளராக இருந்து அவர் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உருவ கேலி பண்ணி, அவருடைய உருவத்தை கேலி பண்ணி, அவருடைய நிறத்தை கேலி பண்ணி, இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கதான் செய்யுங்க. வந்து ஃபயர் உள்ளே வந்துடும். நண்பன் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது விஜய் பார்த்து ஓடி ஆடி அந்த வேலை பார்க்குறது சில ஹீரோக்கள் அதை கண்டுபிடிப்பாங்க. அட்லே என்ன சொல்கிறாரு, ராஜாராணின்னு ஒரு படம், அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே எனக்கு விஜய் அண்ணா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அப்படி நீங்கள் தெரிய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் எதிர்பார்க்காத ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு காட்சியாக வந்து அது எப்படி கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு கரெக்டான ஃபார்முலா தெரிஞ்ச ஒரு இயக்குனர் தான். கதை மேலே 1000 விவாதம் இருக்கட்டும், 1000 விமர்சனம் இருக்கட்டும், அதை தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் அந்த நேர்த்தியை கொண்டு போனது தான். இப்போ அந்த படத்தின் மீதான ரீரிலீஸ்க்கு எதிர்பார்ப்பு. சரி, இப்போ நான் அந்த சிவகார்த்திகேயன் மேட்டருக்கு வருவோம். ஏன் நீங்கள் கிளாஷ் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? செரி படத்துக்கும் சிவகார்த்திகேயன் சம்பந்தம் எப்படி சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளிவரக்கூடிய தாய் கிழவி படம், அந்த படம் வேணும்னே திரைப்படத்துக்காக வந்து சிவகார்த்திகேயன் விட்டுறாரு. தாய் கிழவி வேற ஒரு ஜானருங்க. அது வந்து அந்த படம் கூட 20ஆம் தேதி வர வேண்டியது, இல்லை இதுக்கு முன்னாடி வர வேண்டிய படம். அந்த படமே ஜனநாயகனுக்காக தான் வெயிட்டிங்கில் இருந்தது. அந்த படத்தை இண்டஸ்ட்ரியில் பல பேர் பார்த்துட்டாங்க, பார்த்து புகழ்ந்து பேசிட்டாங்க. ராதிகாவுடைய தனிச்சிறப்பு அதில் வந்து இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரான்னு கூட தெரியல. அது வேற ஒரு ஜானர். அது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், அந்த டைரக்டர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமலஹாசன் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. சேயோன்னு ஒரு படம், இந்த கிளிம்ஸ் விட்டாச்சு, வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த படம் வந்து என்னாச்சு, வேணும்னே திரைப்படத்துக்கு ரீரிலீஸ்க்கு எதிராக சிவகார்த்திகேயன் உள்ள விட்டுறாரு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம். வந்து தாய்க்கழுவி அதுக்கான ஆடியன்ஸ் வேற. உண்மையிலே அந்த படம் சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, மீடியாக்கள் பார்த்து பாராட்டுறாங்க, மக்களுக்கு மவுத் டாக் பரவுது அப்படின்னா அது உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குன்னு மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் இன்னொரு பக்கம் ரீரிலீஸ்னா அது சொல்லவே தேவையில்லை. அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. வந்து உண்மையிலே அதனால்தான் அதனுடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தான் டேட்டை தள்ளி 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 போட்டு கொண்டு வந்து நிற்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோடைய படம் வரல அப்படின்னும் பொழுது அவர் சம்மந்தப்பட்ட படங்களே மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜனநாயகன் என்ன பிரச்சனையோ ஏதோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை தொடாமல், சரி உண்மையிலே அது பிரச்சனை இருக்குதுப்பா உடனே பார்த்துக்கிட்டு சென்சார் ஆகி முடிச்சு பொங்கல் கட்சி கூட நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அது ஒரு சாதாரண படமாக போயிட்டுருக்கும். அது இவ்வளோ டாக்கில் இருந்தே இருக்காது. வந்து இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ஜனநாயகனை தொட்டு இப்போ விஜய்க்கு வந்து மாஸ் ஆகிப்போச்சு, விஜய்க்கு வந்து மவுஸ் ஆகிப்போச்சு. வந்து நான் திரும்ப சொல்கிறது தான், வந்து ஜனநாயகம் இப்போ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ரைட்டு, ஏப்ரலில் வராது, ஒரு கோடை விடுமுறையோ அல்லது ஜூன் 22 பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வருது அப்படின்னா அந்த படத்தை எப்போ வேணாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க. ஒருவேளை அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ரைட், ஓகே. இவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு ஒரு குடைச்சல், இவ்வளோ தூரம் எதிர்ப்பு வரும்பொழுது உண்மையிலே ஜனநாயகன் ஒரு பெரிய அரசியல் கண்டென்ட் பேசக்கூடிய படமாகத்தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. இது தெரிய பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காக எதுவும் பேசக்கூடிய ஒரு படம் தான். மைனூட்டாக பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு விஜய்க்கான தேர்தலுக்கான பிரச்சார படம் கூட நீங்கள் சொல்லலாம். திரும்பவும் பிக் ஸ்க்ரீனில் போய் அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ பேர் அந்த படத்தை பார்க்க என்ன ஆவாங்க, வந்து பாத்தியாடா விஜய் அண்ணா, அது அவருக்கான மைலேஜ் கூடுறது தான். வந்து இதெல்லாம் மீறி ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு 250 முதல் 300 படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரோக்கியமானது கிடையாது என்பது தான் ஆணித்தரமானது. நான் இதுக்கிடையில் வந்து ரீரிலீஸ்லாம் எத்தனை படம் ஓடிச்சு நான் பேர் சொல்ல விரும்பலை, அது வேணாம், அவங்களுக்கு அப்புறம் மன கஷ்டமாயிடும். வந்து
ரீரிலீஸ்லாம் என்ன அமக்கலம் பண்ணாங்க வந்து, இந்த படம் பாருங்க வந்து கொந்தளிக்க போகுது, இந்த படம் பாருங்க கல்லா கட்ட போகுது, இந்த படம் பாருங்க பெரட்டி அடிக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ வந்த ரீரிலீஸில் எனக்கு தெரிஞ்சு 3 படம் மட்டும்தான் கல்லா கட்டி இருக்கிறது. இப்போ வந்ததில் கில்லி, மங்காத்தா, படையப்பா. அதை தாண்டி தெரி கண்டிப்பாக இது இனி ரீரிலீஸ்ன்ற ஒரு விஷயம் எப்பாவது ஒன்று வரட்டும். அதை தாண்டி நல்ல படங்கள் வரட்டும். அதையும் மீறி பெரிய ஹீரோக்கள் இல்லாத படம் ரசிகர்கள் கொண்டாடாத படமாக மாறும் என்பது 100க்கு 100 உண்மை. அதனால ஜனநாயகன் சீக்கிரமாக கொண்டு வாங்கப்பா, அதை பார்த்து பயப்படாதீங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.